ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தானது. திமுக காங்கிரஸ் இடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் கனவு நசுக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது அரசின் திட்டமிட்ட சதியா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. திமுக அரசின் குளறுபடியால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியாவிற்கு சென்றுள்ளார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவருக்கு இரு நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பாரம்பரிய இசை நடனத்துடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமணன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். இந்த நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று இருதரப்பு உயர்நிலை பேச்சுவார்த்தையை நடத்தினார். அப்போது இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின் முக்கிய ஒப்பந்தங்கள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மலேசிய பிரதமர் முன்னிலையில் கையெழுத்தானது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவும் மலேசியாவும் கடல்வழி அண்டை நாடுகள், இரு நாடுகளும் எப்போதும் நெருங்கிய நட்புறவை போற்றி வருகின்றன எனவும், வர்த்தகம், உட்கட்டமைப்பு, எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் பல துறைகளில் உள்ள வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்றும், பாதுகாப்பு, தற்காப்பு, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் செமிகண்டக்டர் ஆகிய துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வை முறையாக நடத்த முடியாத அவலம் திமுக ஆட்சியில் உள்ளது எனவும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற முடியவில்லை எனவும், தமிழ்நாட்டிற்கு இன்னும் முழுநேர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை என்றும், திமுக காங்கிரஸ் இடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தின் காரணமாக திட்டங்கள் வரவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் கனவு நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக மாடல் அரசாங்கம் முற்றிலும் நிர்வாக சீர்கேட்டினால் நிலைகுலைந்து போயிருக்கின்றது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் என்றும், 9000 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் கனவு இங்கே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவும், இளைஞர்களின் வாழ்க்கை நசுக்கிவிட்டு இளைஞர் அணி மாநாடு நடத்துவதுதான் திமுகவின் அரசியல் நாடகம் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் நியாயமாக சரியான திட்டமிடலுடன் தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மறுபடியும் தேர்வு அறிவிக்கப்படும் போது எந்த குளறுபடியும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் கடமை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்து உள்ளது. திமுக தலைமையில் ஒரு அணியும், அதிமுக தலைமையில் இன்னொரு அணியும் களம் காணும் நிலையில், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவையும் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகின்றன. வட மாவட்டங்களில் செல்வாக்குடன் உள்ள பாமகவில் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட விரிசல் காரணமாக அந்த கட்சி 2 அணிகளாக செயல்பட்டு வருகின்றது. அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. இதன் காரணமாக டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக எந்த கூட்டணியில் சேரும் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
இதேபோன்று தேமுதிகவும் இன்னும் கூட்டணி முடிவை அறிவிக்காமல் உள்ளது. இந்நிலையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் சேர்வதற்கான பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டியளித்தார். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கின்றோம் என்றும், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே பிளவுவாத அரசியலை செய்து வருகின்றன என்றும், இந்த கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியில் எப்போதும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றும், ஒருவேளை ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிவிடுவோம் என்பதை திட்டவட்டமாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ராமதாஸ் தலைமையிலான பாமகவை திமுக கூட்டணியில் சேர்ப்பதில் சிக்கல் நீடித்து வருகின்றது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது அரசின் திட்டமிட்ட சதியா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் நிர்வாக குளறுபடிகள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டன. இதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்வு மையங்கள் ஒதுக்குவதில் அரசு செய்த குளறுபடிகளின் காரணமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் நம்மை கொதிப்படைய செய்கின்றன என்றும், ஆளும் அரசின் நிர்வாக தோல்விக்கு நமது இளைஞர்களின் பலமாத உழைப்பு வீணாவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அரியணை ஏறியதும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணிகளை வழங்குவோம் என போலி வாக்குறுதி அளித்த திமுகவின் ஆட்சியில் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகள் முறையாக நடத்தப்படுவதில்லை என்பதையும், கமிஷன் அடிப்படையில் தான் அரசு பதவிகள் வழங்கப்படுகின்றன என்பதையும் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என்றும், இந்நிலையில் வெறும் 9000 தேர்வர்கள் பங்கு பெறும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் இத்தனை குளறுபடிகள் நடந்திருப்பது பலவித சந்தேகங்களையும் எழுப்புகிறது என்றும், தேர்வு ரத்து அரசின் திட்டமிட்ட சதியா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசின் குளறுபடியால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகளுக்கான தேர்வு மையங்களை அமைப்பதில் திமுக அரசு செய்த குளறுபடியால் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அரசு தேர்வுகளுக்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாத கையாளாகாத நிலையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பணிகளுக்காக பல ஆண்டு காலம் கடுமையாக தங்கள் உழைப்பை கொடுத்து தேர்வு மையங்களுக்கு சென்ற இளைஞர்களின் கனவு பறிக்கப்பட்டுள்ளது எனவும், இத்தனை ஆண்டு காலம் இல்லாத இந்த குளறுபடி லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணி வழங்கும் வரலாறு கொண்ட திமுக அமைச்சர்களால் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது எனவும், லஞ்சம் ஊழல் நிறைந்த நிர்வாக திறனற்ற கையாளாகாத அரசை நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக இளைஞர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தை பின்பற்றி கல்லூரியில் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி என அறிவித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி என்று சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் 2025ஆம் ஆண்டிற்கான காமராஜர் விருதை பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் ஹிதாயத்துல்லாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேசினார். அப்போது, ஒரு மனிதன் தனக்காக உழைத்தால் பாராட்டு கிடையாது, மற்றொருக்காக உழைத்தால்தான் பாராட்டு கிடைக்கும் என்றும், தமிழ்நாடு கல்வியிலே பல்வேறு முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்றும், காமராஜ் கொண்டு வந்த திட்டத்தை பின்பற்றி கல்லூரியில் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி என அறிவித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி என்றும், சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஒரு சமூக மக்களுக்காக முன்னேற்றத்திற்காக பணியாற்றியவர் ஹிதாயத்துல்லா என்றும் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்தார்.
உடல் தகுதி மற்றும் ஆரோக்கியம் பெறுவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கரூரில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கரூர் இளந்தளிர் ரோட் டிராக் சங்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டிகள் 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் தூரம் என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய மாரத்தான் போட்டி நகரின் முக்கிய பகுதிகளான தின்னப்பா கார்னர், திருக்காம்புலியூர், பசுபதிபாளையம், சுங்ககேட் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக சென்று மீண்டும் திருவள்ளுவர் விளையாட்டு திடலில் நிறைவடைந்தது. மாரத்தான் போட்டியில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடல் தகுதி மற்றும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அரக்கோணம் தெற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதியை இணைக்கும் வகையில் பழனிப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் 35வது பொதுக்குழு மகாசபை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரக்கோணம் தெற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதியை இணைக்கும் வகையில் பழனிப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும், அரக்கோணம் ரயில் பயணிகள் நலன் கருதி சதாப்தி விரைவு ரயில், போடிநாயக்கனூர் மெயில், மங்களூர் மெயில், திருவந்திபுரம் மெயில், சென்னை விஜயவாடா வந்தே பாரத் உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரக்கோணம் பெங்களூர் பாசஞ்சர் ரயில் மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலைய பொது மேலாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவர் KM தேவராஜ், ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் குணசீலன், ஏகாம்பரம், ராகு, யஸ்வந்த் ராவ், சிவசுப்பிரமணி, அண்ணாச்சி, கிருஷ்ணமூர்த்தி உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்லேருந்து நிற்காத 2 வண்டி இங்கே இருக்குது. அது எதுன்னா மேங்களூர் மெயிலும் ட்ரிவாண்ட்ரம் மெயிலும். இப்போ கூட சமீபத்தில் அரசு கனிவாக அந்த 2 ட்ரெயினையும் பெரம்பூரில் ஸ்டாஃபிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாலே ஆவடியில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சங்கம் ஆரம்பித்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப காலிலேருந்து கேட்டுருக்கோம். மேங்களூர் மெயிலும் திருவண்ணாமலை மெயிலும் எங்கள் ஊரில் நிற்க வைக்கிறோம். அது என்ன காரணம்னு தெரில, அது நிற்காமல் போகுது. இப்போ நம்முடைய ZRCC மெம்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் மூலிமா நானே கூட இருந்தேன். நானே இந்த டிமாண்ட் வச்சேன். கிருஷ்ணமூர்த்தி விசேஷம், அது நான் என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். அவர் அந்த இதை வாங்கி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கணும். அதே மாதிரி இந்தியாவிலே மிக நீளமான சுற்றுவட்ட ரயில் பாதை என்பது நம்ம அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மெட்ராஸ் பீச் சர்க்குலர் ரூட். ஆரணி அடுத்த கீழ்நகர் கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டுவதற்கு முன்னாள் அமைச்சர் சேவூர் S. ராமச்சந்திரன் பூமி பூஜை போட்டு பணிகளை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கீழ்நகர் கிராமத்தில் புதிதாக கலையரங்கம் கட்டிடம் அமைத்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் ஆரணி தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து சேவூர் S. ராமச்சந்திரன் ரூபாய் 8 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதையடுத்து கலையரங்க கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து கட்டிட பணியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வண்ணாங்குளம் கிராமத்தில் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்க கட்டிடத்தின் திறப்பு விழாவில் சேவூர் S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சமூக அரசியல் விழிப்புணர்வு மாநாடு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் நடத்தப்படும் என்று கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் VS ஐசக்கையா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் செயல்படும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற அவசர ஆலோசனை கூட்டம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் VS ஐசக்கையா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து டாக்டர் VS ஐசக்கையா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில்
234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது அல்லது மாநில கட்சி மற்றும் தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து 16ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் முடிவெடுக்க உள்ளோம் என்றும், அரக்கோணத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் GCCI சினாட் சார்பில் 1 லட்சம் கிறிஸ்தவர்களை திரட்டி சமூக அரசியல் விழிப்புணர்வு மாநாடு நடத்த உள்ளோம் என்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் VS ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். வருகிற 16ஆம் தேதி 4 மணி முதல் 9 மணி வரை அரக்கோணத்தை அடுத்த மஞ்சம்பாடி உள்ள கிறிஸ்துவ மத அறக்கட்டளை மைதானத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய மாபெரும் அரசியல் விழிப்புணர்வு சமூக நீதி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கான உரிமை, இடஒதுக்கீடு போன்றவை குரல் எழுப்ப போகிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தினருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அருள்ராஜுக்கு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக அருள்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிக்கோலஸ் அனிஸ் ஏற்பாட்டில் அவரது இல்லத்தில் மாவட்ட தலைவர் அருள்ராஜை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன், காஞ்சிபுரம் SC/ST பிரிவு தலைவர் தங்கராஜ், காங்கிரஸ் கட்சியின் குன்றத்தூர் வர்த்தக பிரிவு அணி எடலரவி, ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார தலைவர் புஷ்பராஜ், அமாவாசை உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மாவட்ட தலைவர் அருள்ராஜுக்கு சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்தினர். இதில் சுங்குவார் சத்திரத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற 66வது மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பட்டய தேர்வில் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவை சரவணம்பட்டியில் செயல்படும் தனியார் பள்ளி வளாகத்தில் சர்வதேச அளவிலான 66வது மை கராத்தே என்கின்ற பட்டய தேர்வு போட்டி நடைபெற்றது. பிரவுன், பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, கருப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டி தேர்வில் 3 வயது முதல் 30 வயது வரையிலான 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டித் தேர்வில் சர்வதேச கராத்தே பயிற்சியாளர் சென்ஷாய் தியாகு நாகராஜ் கலந்து கொண்டு பட்டயம் பெறுவதற்கான கராத்தே போட்டியை நடத்தி வீரர்களை தேர்வு செய்தார். தேர்வு செய்த 13 வீரர் வீராங்கனைகளுக்கு கராத்தே பயிற்சியின் உயர்மிகு கருப்பு வண்ண பட்டயங்கள் வழங்கப்பட்டது. கராத்தே கலையை தற்போது பள்ளி கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும், கராத்தே கலையை கற்பதால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் தற்போது இளம் மாணவர்கள் கராத்தே கலையை கற்பதற்கு ஆர்வம் காட்டுவதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். என் பேர் சிவமுருகன். நான் மை கராத்தேல வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் 4th Dan பிளாக் பெல்ட் கியோவில் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா 66th மை கராத்தே பெல்ட் டெஸ்ட் நடக்குது. கலர் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் டெஸ்ட் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஸ்கூலில் வந்து நடக்குது. ஸோ இதில் பார்த்தா 4000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணுறாங்க. அதில் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் சைல்டு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு பெல்ட்டை ப்ரொமோஷன் ஆகுறாங்க. லைக் ஒயிட் டு எல்லோ டு ஆரஞ்சு, அப்படியே பிளாக் வரைக்கும் ப்ரொமோஷன் ஆகுறாங்க. இதில் பிளாக் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ட்ரெயின் பண்ணி இப்போ வந்து பிளாக் பெல்ட் வாங்குறாங்க. இது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து நிறைய பேர் பசங்களை தாண்டி இப்போ கேர்ள்ஸ் வந்து நிறையா வந்து கராத்தேக்கு வந்து வராங்க. எதனாலனா அவங்களை தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கராத்தேன்னா பசங்க மட்டும்தான் இருப்பாங்க, பொண்ணுங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஈக்குவல் டு பாய்ஸ் வந்து இப்போ கேர்ள்ஸும் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. புதுக்கோட்டை திலகர் திடல் அருகே உள்ள ஹோட்டலில் 50 பரோட்டா சாப்பிட்டால் 5001 ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டதால் பரோட்டா கடையில் போட்டி போட்டுக்கொண்டு 30க்கும் மேற்பட்டோர் பரோட்டாக்களை சாப்பிட்டனர். புதுக்கோட்டை திலகர் திடல் அருகே KPN செட்டிநாடு உணவகம் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் உணவகத்தை பிரபலப்படுத்தும் விதத்தில் உணவகத்தின் உரிமையாளர்
புதுக்கோட்டையை சேர்ந்த ஆண்டோ ஜோசப் என்பவர் இன்றும் நாளையும் 50 பரோட்டாக்களை சாப்பிடும் நபர்களுக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 500 ரூபாயுடன் 5001 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்து கடையின் முன்பு விளம்பர பலகையை வைத்திருந்தார். இதனை அறிந்த சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 50 பரோட்டாக்களை சாப்பிட முடியாமல் பரோட்டாவிற்கான பில்லை செலுத்திவிட்டு சென்றனர். இதில் முத்து என்ற நபர் 40 பரோட்டாக்களை கஷ்டப்பட்டு சாப்பிட்டுவிட்டு முடியாமல் 40 பரோட்டாக்களுக்கு பில்லை செலுத்திவிட்டு சென்றார். காட்டுமன்னார் கோவிலில் ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இது நம்ம ஆட்டம் என்கின்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தனிப்பட்ட நபர்களும் மேன்மையடையும் வகையில் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் என்றும், குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், முதியோர்களுக்கு ஓய்வூதியமாக மாதந்தோறும் ரூபாய் 1200 வழங்கும் திட்டம், மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில உதவும் வகையில் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம், அனைத்து குழந்தைகளும் பசியின்றி கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் காலை உணவு திட்டம் என்பன உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் அரசு வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் தங்கள் பகுதியிலேயே உடனுக்குடன் பெறுகின்ற வகையில் புதிதாக அரசு கட்டிடங்கள் கட்டப்படுவதுடன் பழைய கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டு வருகின்றது என்றும், அதன் அடிப்படையில் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நலன் கருதி ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது என்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, கல்விக்குழு தலைவர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசன் மூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜசேகர், சங்கர், வட்டாட்சியர் பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர் சங்கமும் பொது தொழிலாளர் சங்கமும் இணைந்து மத்திய அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்துவதென சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொள்ளாச்சியில் கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான கூட்டம் பர்வானா கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் மாநில செயல் தலைவர் TS ராஜாமணி, மாநில துணைத் தலைவரும் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான G மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து பேசினர். கூட்டத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது எனவும், அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இணைந்து அகில இந்திய போராட்டத்தில் பங்கேற்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மத்திய அரசின் தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், 2005ஆம் ஆண்டின் சரம் சக்தி நிதி திருத்த சட்டத்தை நீக்க வேண்டும், விதை மசோதாவில் வெளிநாட்டு விதைகள் வாங்கப்பட்டால் நம் நாட்டில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதனால் விதை மசோதாவை ரத்து செய்ய வேண்டும், மின்சார திருத்த சட்டத்தின் மூலம் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதை ரத்து செய்ய வேண்டும், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடத்துவதென கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதில் கட்டுமான அமைப்பு சாரா நலவாரிய உறுப்பினர்கள் 30 பேருக்கு நலவாரிய அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நகர தலைவர் திருமலைசாமி, நகர செயலாளர் M ரவீந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி நகர HMS தொழிற்சங்க அமைப்பின் பொது மகாசபை நடைபெற்றது. மகாசபையின் நோக்கம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிர்வாகிகளை தேர்வு செய்வதும், அடுத்து வருகிற 12ஆம் தேதி நடைபெறுகிற அனைத்து மத்திய தொழிற்சங்க இயக்கங்களும் சேர்ந்து நடத்துகிற அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்திலும் அன்றைய தினம் பெருந்திரள் மறியல் போராட்டம் பொள்ளாச்சி நகரிலும் நடைபெற இருக்கிறது. அதற்கு பெரும்பான்மையான HMS தொழிலாளர்கள் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது.
மோடி அரசின் 4 தொழிலாளர் தொகுப்புச் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். இல்லையென்றால் தொழிலாளர் உரிமைகள் அறவே அற்றுப்போய்விடும். 2005 சரம் சக்தி நிதி என்கிற திருத்த சட்டம் ஆண்டான் அடிமை போல மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் உழைப்பாளி வர்க்கத்தை அடிமை கூலிகளாக்குவதற்கு ஆயங்குடியில் செயல்படும் தாருல் உலும் அல் முத்தகியா பெண்கள் அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஆயங்குடியில் செயல்படும் தாருல் உலும் அல் முத்தகியா பெண்கள் அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மருத்துவர் அப்துல் சமது தலைமை தாங்கினார். அரபு கல்லூரியின் துணைத் தலைவர் முகமது நுகுமான் தொகுப்புரை வழங்கினார். செயலாளர் முகமது ஆசிப் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிங்கப்பூர் ஹவுஸ் வணிக நிறுவனங்களின் தலைவர் மௌலவி ஜாபர் அலி, திண்டுக்கல் தாருல் உலும் யூசுபியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் முகமது ஜாபிர் ஹஸ்ரத், திருச்சி மக்கா மஸ்ஜிதின் தலைமை இமாம் முகமது சிராசுதீன் ஹஸ்ரத் ஆகியோர் கலந்து கொண்டு மார்க்க உரை நிகழ்த்தி மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். அதன் பின்னர் நடைபெற்ற பெண்களுக்கான மார்க்க பிரசங்க நிகழ்ச்சியில் ஒளி மலர்கள் ஆலிமாக்கள் குழு நிறுவனர் யாஸ்மின் கலந்து கொண்டு பெண்களுக்கான மார்க்க உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மதரசா மாணவிகளின் சுற்றுரைகள், மார்க்க கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மார்க்க அறிஞர்கள், ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் அரபு கல்லூரி பொருளாளர் அபு சுஹது நன்றி தெரிவித்தார். மரம் காப்போம் மண் காப்போம் என்ற நோக்கத்தில் கோவையில் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 3 மரங்கள் இடமாற்றி நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அவிநாசி சாலையில் செயல்படும் டாக்டர் GRT கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கோவை கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் மரம் காப்போம் மண் காப்போம் என்ற நோக்கத்தில் சுமார் 30 ஆண்டுகள் பழமையான 3 பெரிய மரங்கள் இடமாற்றம் செய்து மறுநடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவை ஹோப் காலேஜ் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான இடத்திலிருந்த ஆலமரத்தையும் 2 வேப்ப மரங்களையும் பாதுகாப்பாக வேர்கள் அறுபடாமல் அகற்றி புதிய இடத்திற்கு மாற்றி நடவு செய்யப்பட்டது. அப்போது மரங்கள் செழித்து வளர ஜீவாமிர்தம் எனப்படும் இயற்கை உரக்கலவை பயன்படுத்தப்பட்டது. முன்னதாக பசு சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் மற்றும் மண் சேர்த்து தயாராக வெட்டப்பட்டிருந்த குழியில் மரங்கள் நடப்பட்டது. நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி அருகே அமைந்துள்ள ஆகாச காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த கீழநாகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆகாச காளியம்மன் திருக்கோவில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்த புனித நீர் கலசங்களை தீட்சிதர்கள் மங்கள வாத்தியங்களுடன் தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வந்தனர். அதன் பின்னர் புனித நீர் கலசத்தை ஆலய கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து மூலவர்கள் முருகன் மற்றும் விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் அருகே சின்னவடுகப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் சின்னவடுகப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகில் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைத்து 3 கால யாக வேள்வி பூஜைகள் மற்றும் பூர்ணாஹத்தி ஹோமம் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து புனித நீர் கலசத்தை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் விநாயகருக்கு புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் விழா கமிட்டியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த தேவிகாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது.
விழாவின் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்களின் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர், மாரியம்மன் மற்றும் பரிகார சுவாமிகளுக்கு கலச நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் தேவிகாபுரம் பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தானது. திமுக காங்கிரஸ் இடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் கனவு நசுக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது அரசின் திட்டமிட்ட சதியா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. திமுக அரசின் குளறுபடியால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.